அழகான குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ்க்கு தயாரா இருக்கீங்களா? வாங்க இந்த வாரம், அதாவது மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கான குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ் பார்க்க போறோம். ஹாய் அண்ட் ஹலோ, நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸோ மெசேஜஸ்க்கு தயாரா இருக்கீங்களா? ஸோ குட் நியூஸா ஹாப்பி நியூஸா என்ன சூஸ் பண்ண போறீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கான பியூட்டிஃபுல் மெசேஜஸோட நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் வாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். காலி கார்டு ரீடிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கான டேட், மெசேஜஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதை பத்தி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே உங்களுக்காக கிடைக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் திருப்பி எப்போ எடுப்பேன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் நிறைய மற்ற பிளான்ஸ் இருக்கு. ஸோ காலி கார்டு ரீடிங் குட் பி மை லாஸ்ட் பேட்ச் ஆஸ் வெல். தெரியல, இப்போதைக்கு நான் தான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு காலி கார்ட்ஸ் பற்றி தெரியணும், ஒரு கார்டுடைய அர்த்தம், மற்றவர்களுக்கு எப்படி அதை ரீட் பண்ணணும், இதை பற்றின என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. குட் நியூஸ் மெசேஜஸோட ஸ்டார்ட் பண்ண போறோம். தயாரா இருக்கீங்களா? நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். சான்ஸே இல்லைங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸ் போட்டு தான் எனக்கு ரெஸ்பாண்டே பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, உங்களுக்கான குட் நியூஸ் மெசேஜ் இந்த வாரம் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, கார்ட்ஸ் எடுத்தாச்சு, பட் ஜஸ்ட் ஒன் மோர் கார்டு அண்ட் வி ஆர் ரெடி டு கோ. ஓகே, இது என்ன மெசேஜ் பார்த்துடலாமா? ஜட்ஜ்மெண்ட். நீங்க யாருக்காக உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க யூ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வாழ்க்கை, இந்த கார்டு வந்தோன்னே எனக்கு ஒன்று தோணுது. இந்த கார்டை நான் நிறைய தடவை எனக்காகவே எடுக்கும்போது பார்த்துருக்கேன். என்னைக்கு நம்ம ஒரு இமோஷனல் டிட்டாச்மெண்ட், இந்த உறவு இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ, பெட்டு கட்டுறேங்க, நானே பெட் அப்படின்னு உங்களுக்கு பெட்டு கட்டுறேன், அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில ரியல் பிரேக் த்ரூ. நம்ம அன்னைக்கு தான் சாதிக்க ஆரம்பிப்போம். ஒரு சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ், நமக்கான முன்னுரிமையை நமக்கு கொடுக்காம நம்ம கிட்ட இருந்து பறிச்சிரும். அந்த டிமாண்டிங்கான, நார்சிஸ்டிக்கான, டஃப்பான உறவுகளை நம்ம விட்டு விலகுறது நல்லது. இல்லைங்க, விட முடியாதுன்னா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கறது நல்லது. ஏன்னா நமக்கான முன்னுரிமை, நமக்கான ப்ரையாரிட்டைசேஷன், நமக்கான இம்பார்ட்டன்ஸ் தொலையும் போது நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. பாருங்க, எல்லாமே மேஜரா இருக்கானா, ஷஃபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். எல்லாமே மேஜரா இருக்கானா. இவங்களோட இருக்க நம்ம ஒரே பேட்டர்னை தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு சில பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முன்னாடி நம்ம ஒரு மாதிரி இருப்போம், அவங்க இல்லாத நேரத்துல நம்ம ஒரு மாதிரி இருப்போம். அது அவங்கள தப்பு சொல்றதா நம்மள தப்பு சொல்றதான்னு தெரியாது, பட் அவங்கள பார்த்தோன்னே நம்ம அப்படி மாறிடுவோம். கவனிச்சிருக்கீங்களா? நீங்க மற்றவங்களை விட்டுருங்க, நம்ம அம்மா அப்பாவே, அவங்க இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரி இருப்போம், அவங்க இல்லாதப்போ நம்ம ஒரு மாதிரி இருப்போம். இது வைசி வர்சாவா கூட இருக்கலாம், நல்லதோ கெட்டதோ அது டிஃப்ரெண்ட், பட் நம்ம டிஃப்ரெண்டா இருப்போம். ஸோ நீங்க ஒருத்தங்களை பார்க்கும்போது ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, யூ நீட் அ பேட்டர்ன் ஷிஃப்ட். நீங்க மாறணும். நீங்க உங்க வாழ்க்கை மாறணும்னா இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்து ஒரு இமோஷனல் டிட்டாச்மெண்ட். நீங்க முழுக்க அவங்க கிட்ட இருந்து வெளியில வரணும்னு இல்லை, பிசிக்கலா அப்படியே வெளியில வாங்க, அந்த உறவே வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை. அதான் முதல்ல இருந்து ஐ திங்க் நான் கரெக்டா காயின் பண்றேன்னு. இமோஷனல் டிட்டாச்மெண்ட் அங்க இருக்கணும், ஆனா அங்க இருக்கக்கூடாது. சரியான வார்த்தை, கமெண்ட் பண்ணுங்க. இருக்கணும் ஆனா இருக்கக்கூடாது. டைப் பண்ணுங்க, அப்பதான் மைண்ட்ல நிற்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கே தெரியாத பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஞானம். இங்க பாத்திருக்கீங்களா, அந்த கடவுள் பின்னாடிலாம் ஹேலோன்னு சொல்லுவோம், அப்படியே ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி ஞானம் நமக்கு பிறக்கும். அந்த ஞானத்தை கொடுக்கறது யாரு? இந்த மாதிரி ஆளுங்க தான். என்னங்க எல்லாம் மேஜரா இருக்கானா? ஓ மை காட், எல்லாமே மேஜரா இருக்கானா கார்ட்ஸ்? ஷஃபிள் பண்ணி தான் எடுத்தேன், நானும் ஷஃபிள் பண்ணி தான் வச்சேன். நீங்களே உங்க முடிவுகள் எடுக்க தயங்குறீங்களா? ஒரு சில முடிவுகள் எடுத்தா இது சரியா இருக்குமா, தவறா இருக்குமா, இவங்க என்ன நினைச்சிருவாங்க, இவங்கெல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்களா, நீங்களே அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய முடிவுகள்ல நீங்க இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கலன்னா வேற யாரு நினைப்பா? ஃபைனலி ஒன் மைனரா இருக்கானா. யூ நீட் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் யோர் செல்ஃப். அதாவது நீங்க உங்க கூடயே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்களா இருக்கணும். இந்த காயினை நகர்த்துறேன், நடக்கல.
இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுவும் நடக்கல. இப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறேன், நடக்கல. அப்போ என்ன எனர்ஜி அப்கிரேட் எனக்கு தேவை? இவரே யோசிக்கிறாங்க பாருங்க. எல்லாம் இருக்கு, ஆனா எதுவுமே இல்லை. நான் இதை எப்படி அப்கிரேட் பண்றது? ஹவு டு ஐ அப்கிரேட் மை செல்ஃப்? எல்லார் வாழ்க்கையும் பர்ஃபெக்ட் கிடையாது. பட் ஒரு நாளுமே நம்ம அதை பர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு நிறைய வழிகளை தேடிக்கிட்டே இருக்கோம். அப்ப ஏதோ ஒரு கண்ட்ரோலும் நமக்கு நடக்குது. அந்த கண்ட்ரோலை தாண்டி நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் தேவை. ரெக்கக்னிஷன் ஒன்று குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வராங்க பாருங்க. நீங்க அதை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அப்படியே ரெக்கக்னிஷன் தேவைன்னு எடுக்கிறேன், இந்த அம்மா வராங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு 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 ஹே நான் தான் அப்படின்ற அந்த செல்ஃப் ஒர்த் வேண்டாமா? எங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்க போறீங்க? உங்களுக்கு இமோஷனல் ஃப்ரீடம் தேவை. அந்த இமோஷனலா பிடிச்ச டைட்டா இதாகாம ஒரு இமோஷனல் ஃப்ரீடம் தேவை. அது இருந்தாதான் உங்களுடைய பவர் என்னன்னே உங்களுக்கு தெரியும். பியூட்டிஃபுல். அது வரைக்கும் இப்படிதான். எங்க இருக்கிறோம், எங்க போறோம், எங்க வரோம் எதுவுமே தெரியாம ரொம்ப சில நேரம் டிஸ்டர்ப்டா இருக்கீங்களோ? இந்த டிஸ்டர்பன்ஸ் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஒரு இமோஷனல் கனெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால நம்ம சில நேரம் மறந்துடுறோம் நம்மளோட செல்ஃப் ஒர்த் என்ன. கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் தாங்க. ஸ்டே அவேங்க. யாரும் உங்ககிட்ட பயங்கரமான பவர் பாலிட்டிக்ஸ் கேம்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் யார் உங்களை டிஸ்டர்ப் பண்றா, யார் உங்களை கஷ்டப்படுத்துறா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு ஹீலிங் ஜோனுக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. டோன்ட் ஸ்டாப். இங்க பாருங்களேன், டோன்ட் ஸ்டாப்ன்ற கார்டு பக்கத்துல பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஓப்பனாவே இருக்கு. நிறுத்தாத, நான் சொல்றத கேளு, உனக்கான புதிய வாய்ப்புகள் உனக்காக வந்துகிட்டே இருக்கு. ஒரு அந்த உறவை விட்டு ஒரு டிஸ்டன்டா நீ உன்னை பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி அப்கிரேட் உங்களுக்கு கிடைக்கும். வாவ், வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ வர வாய்ப்பெல்லாம் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு சில எனர்ஜிஸ் நமக்கு செட் ஆகாதுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, ஒரு சில எனர்ஜிஸ் நமக்கு செட் ஆகாது. அந்த எனர்ஜி நம்ம வாழ்க்கையை விட்டு போனோம்னா சூப்பரா இருக்கும். சில நேரம் நம்ம அதுக்காக ஸ்ட்ரைவ் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம வாழ்க்கையை விட்டு எடுத்துருங்கன்னு நான் திருப்பி என்னைக்குமே சொல்ல மாட்டேன். அது அவங்களுக்கும் வலிக்கும், நமக்கும் வலிக்கும். ஆனா அந்த எனர்ஜி சரியில்லைன்றப்போ அதை ஒரு படி தள்ளி நின்று நம்ம பார்க்கறது பெட்டர். டெய்லி பேசுறது, டெய்லி ஒரு அக்வைண்டன்ஸா வச்சுக்கிறத விட, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறது ஒரு பெரிய சைக்கிளை பிரேக் பண்ணும். அதே மாதிரி உங்களோட வெயிட்டிங் சைக்கிளும் இதனால பிரேக் ஆகும். ஒரு வாய்ப்புக்கு கூட நம்ம நின்று தவிச்சுக்கிட்டு இருப்போம். அது சிறப்பா நடக்கட்டுமே. இங்க யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணல. அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கிறோம். வேண்டாம், நீ என்னை ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு புதிய வாழ்க்கையை நான் தொடங்குறேன். ஐ எம் ரிட்டர்னிங் டு மை பவர். கமெண்ட் பண்ணுங்க, பவர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் காலி கார்டு ரீடிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆல்சோ திஸ் இஸ் த ஜென்ரல் ரீடிங். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ரிட்டர்ன் டு யுவர் பவர். ஹாய் அண்ட் ஹலோ. ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ்க்கு தயாராக இருக்கீங்களா? நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். வரேவா. ஓகே, உங்களை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களோ? நான் இப்படிலாம் இருந்தேன், அது ரொம்ப மிஸ் பண்றீங்களோ? அதை அந்த மாதிரி உருவாக்குனது யாரு? சரி, நான் உங்களை பிளேம் பண்ணிக்க சொல்லலை. எவ்ரி டைம் நீங்க உங்களை பிளேம் பண்ணிக்காதீங்க. ஒருவேளை நான் கவனமா இருந்திருக்கணும், நான் இன்னும் பெட்டரா இருந்துக்கணும். forget all that. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நபர்களை நம்ம வாழ்க்கையில சந்திக்கலைன்னா நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும்ல. ஐ வாண்ட் யூ டு, நிஜமாவே இன்னைக்கு நைட்டு நீங்க கேட்குறீங்களோ, நாளைக்கு காலையில கேட்குறீங்களோ, எப்போ கேட்டாலும் இந்த ரீடிங்கை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் பென் எடுத்து ஐ வாண்ட் யூ டு ரைட். நீங்க எழுதணும், எந்த தருணத்துல நான் மாறினேன். நானா நீங்க. ஓகே, எந்த தருணத்துல நான் மாறினேன். ஓகே, அப்போ ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அதை பாக்குறீங்க. ஸோ எந்த தருணத்துல நான் மாறினேன், அந்த மாற்றத்துக்கு ஒரு சம்பவம் காரணமா, ஒரு மனிதர் காரணமா, எழுதுங்க. இன்னைக்கு அதுதான் உங்களுடைய ஒர்க். எழுதிட்டு டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் டன் அப்படின்னு போடுறீங்களோ இதை எழுதுங்க. இல்லை மனசுல இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க யோசிச்சுக்கோங்க. எழுதுனீங்கன்னா சூப்பர். இல்லை எழுத முடியல அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு மனசுல யோசிச்சு டன்னு சொல்லுங்க. நீங்க செட் டு, அதாவது ஹாப்பி மெசேஜஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய ட்ரீம்ஸ் இருந்தது உங்களுக்கு.
அதாவது நிஜமாவே இன்டென்ஷனலா சந்தோஷமா இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க. பணம் சம்பாரிச்சுக்கலாம், எல்லாமே லைஃப்ல வரும். நான் சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், என்னை சுத்தி எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் எதுக்காகவும் ரொம்ப வெயிட் பண்ணி கஷ்டப்படக்கூடாது, எல்லாமே எனக்கு ஈஸியா கிடைக்கணும். அப்படி உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் நீங்க செட் பண்ணியிருந்தீங்க. எது நடந்தாலும் இவங்கள மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாது, ஹர்ட் ஆகக்கூடாது, இவங்கள மாதிரி நான் வந்து சீரியஸா எதையும் எடுத்துக்கூடாது, ஹாப்பியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஐ வாண்ட் டு மூவ் பியாண்ட், நான் தான் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், நான் தான் எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும், எல்லாத்தையும் நான் தான் செய்யணும், நான் தான் ராஜா, எல்லா உணர்வுகளையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், இப்படி என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தீங்க. ஆனா இப்படி உங்களை தொலைச்சிட்டீங்க. இப்ப கூட உங்களை விட்டா ரொம்ப ஃப்ரீயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன இப்ப என்னை விட்டு பாருங்க, நான் எப்படி பறக்கிறேன்னு பாருங்க, தோணுதா? ஆக்சுவலி உங்களை மாதிரி மனிதர்கள் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா உங்களோட ஒரே ஆசை என்ன தெரியுமா? இப்ப என்னை விட்டா கூட பறவை மாதிரி சுதந்திரமா நான் பறப்பேன், எனக்கு யாரோடையும் எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. நிஜமாவா? சூப்பர். ஏன்னா இந்த கார்ட்ஸ் எனக்கு அதான் சொல்லுது. பெருசாலாம் அட்டாச்மெண்ட் இல்லைங்க, இருக்கு, ஆனா ரொம்பலாம் அழட்டிக்கிறதுக்கு எனக்கு இப்போ பிடிக்கல, மனசு விட்டு போச்சு. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல, மனசு விட்டு போச்சு. இப்போ எனக்கு தேவை நிறைய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுக்கு நான் யாரை விடணும்னு சொல்லுங்க, விட்டுட்டு வரேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க நொந்துட்டீங்க, வெந்துட்டீங்க. அந்த ட்ராமாலாம் இங்க இல்லை, சைலண்ட் ஆயிட்டீங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை இன்னும் குழந்தையாவே உட்காந்துக்கிட்டு, இன்னும் நான் எவ்வளோ நாள் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கணும், நான் வளரணும், சந்தோஷமா இருக்கணும், பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும். பஞ்சு மிட்டாய் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. அதுன்னா ஐயோ, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வாங்கி கொடுப்பாங்கங்க, அதுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எழுதுங்களேன். அது பேர் மறந்துட்டேன். சரி, அதுவும் ஒரு இந்த கிராமத்துல எல்லாம் விற்பாங்க. அது வந்து நாங்க இடிச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த வாழ்க்கைய வாழ்ந்து பாத்துறணும். நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் வாங்கிக்கணும், எனக்காக வாங்கிக்கணும்னு நான் நினைச்சேங்க. அதெல்லாம் வாங்க முடியாம போச்சு ஒரு சில காரணங்களால. பத்தியா, குதிரை அப்படியே உள்ள துடிக்குதா உங்களுக்கு? எனக்கு உங்க கார்டை ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி யூஆர் நாட் ஓகே, யூஆர் நாட் ஓகே வித் எனிபடி. எனக்கு யாரும் வேணாம், நான் பாத்துக்கிறேன், எதையும் யாரும் செய்ய வேண்டாம். எனக்கு சந்தோஷம் வேணுமா, அந்த சந்தோஷத்தை நான் கொடுத்துட்டு போறேங்க. ஏங்க இவங்கெல்லாம் என்னை சுத்தி இருக்காங்க, எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்க. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இன்னுமே எப்படி ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையை என்னால வடிவமைச்சுக்க முடியும். நானே தெரியாம போய் புதக்குழியில விழுந்துட்டேன், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு ஒதுக்கிட்டு சூப்பரா என்னால வாழ முடியும். ஆனா என்னை சுத்தி இருக்கிற இப்போ இந்த கேரக்டர்ஸ்லாம் என்ன சந்தோஷமா வாழ விட மாட்டாங்க, வாழ விடவும் மாட்டாங்க. சரி, அதை பத்தி புலம்புறதுக்கும் பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, புலம்பி எவ்வளவு நாள் புலம்புறது அப்படின்றதும் என் மனசுல இருக்கு. ஆனா இப்போ ஐம் ரெடி ஃபார் அ பிரேக் த்ரூ. ஆக்சுவலி இதே வார்த்தை தாங்க செட் ஒன்லையும் பார்த்தேன், ஆனா அங்க வேற மாதிரி இருந்தது. நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க. ஆக்சுவலி யுவர் மைண்ட் இஸ் ரெடி டு லெட் கோ. இங்க பாருங்க என்ன கார்டு வந்திருக்கு பாருங்க, மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. இங்க பாருங்க, குயின் ஆஃப் வாண்ட்ஸ். லாஜிக்ல அடிக்கிறீங்க. யாருங்க என்ன என்னங்க கேப்பா, நான் மெஜிஷியன். நீங்க பாருங்க, மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. நீங்க இன்ஃபேக்ட் செட் ஒன் எடுத்து பாருங்களேன், எல்லாமே மேஜரா இருக்கானா. உங்களுக்கு ஒரு மேஜரா இருக்கானாலும் உங்க கார்ட்ஸை பாருங்களேன், அப்படி எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. நான் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கா நான் பண்ணிக்கிறேங்க. இப்பெல்லாம் பழைய மாதிரிலாம் இல்லைங்க. நீங்க நிஜமாவே அந்த மாதிரி தான் ஆயிட்டீங்களா? அந்த மாதிரி சொல்ல ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான, ரொம்ப மெச்சூர்ட் எனர்ஜி உங்ககிட்ட பாக்குறேன். மற்றவங்க கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. மற்றவங்க கொடுக்கக்கூடிய அந்த அந்த ட்ராமாலாம் உங்களுக்கு இப்போ தேவைப்படலை. அன்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்பா, நிறைய அன்பை நான் பார்த்தாச்சு, அந்த அன்பை நானே எனக்காக கிரியேட் பண்ணிக்கிறேன். பட் யூ ஆர் ரெடி ஃபார் தட் செல்ஃப் லவ். நான் சொல்லியிருக்கேன்ல நிறைய தடவை, செல்ஃப் லவ் வந்து சில நேரத்தில் செல்ஃபிஷாக இருக்கணும். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எனக்கு எதுக்கு, அதெல்லாம் டொக்குன்னு நம்ம விட்டுட்டு போயிடுறோம். அப்படி பண்ணாதீங்க. சில நேரம் இல்லை, பல நேரம் உங்களுக்கு அந்த செல்ஃப் லவ் தேவைப்படுது. இட் இஸ் த ட்ரூத், அதுதான் உண்மை. எவ்வளோ அழகா காட்சி. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணுங்க, மற்றதெல்லாம் வேற, மற்ற எதையுமே நம்ம இங்க கணக்குல எடுக்கல. யூ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஹாப்பி, யூ ஜஸ்ட் வாண்ட். இன்னுமே இந்த உலகத்தை எப்படி ஜன்னல் வழியா உட்காந்து பாக்குறதுலாம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. முடிவு பண்ணிட்டீங்க. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். உங்க குல தெய்வமா இருக்கலாம், இஷ்ட தெய்வமா இருக்கலாம்,
லாஸ் சோல்ஸாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், பட் தே ஆர் ரெடி ஃபார் திஸ் கேம். அவங்க இதை விளையாடணும்னு நினச்சிட்டாங்க, இந்த கேமுக்குள்ளே அவங்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அவங்கள உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஈர்த்துக்கோங்க. வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வழிகாட்டுதலை கொடுங்க. அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா இது உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் மட்டும்தான். இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய ஜெயிக்க வாழ்த்துக்கள். நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை உங்களை தேடி வரத்துக்கு வாழ்த்துக்கள். திஸ் இஸ் யோர் கேம், யோர் ஜோன். நிறைய ஹாப்பினஸ், நிறைய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி காலி கார்டு உங்களுக்கு படிக்கணும்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்காக வழங்கப்படும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always keep smiling.